ஓம் சாந்தி. 23/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நீச்சல் கற்றுத்தர வந்துள்ளார். அதன் மூலம் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்று விடுகிறீர்கள். உங்களுக்காக உலகமே மாறிவிடுகிறது. கேள்வி: தந்தையின் உதவியாளர்கள் ஆகக்கூடியவர்களுக்கு அந்த உதவியின் பிரதிபலனாக என்ன பிராப்தி கிடைக்கிறது? பதில்: எந்த குழந்தைகள் இப்போது தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகிறார்களோ அவர்களை தந்தை அரை கல்ப காலத்திற்கு யாருடைய உதவியோ அல்லது வழியோ பெற வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக ஆக்கிவிடுகின்றார். எவ்வளவு உயர்வான தந்தை அவர்! அவர் சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் எனது உதவியாளர்களாக ஆகாவிட்டால் நான் எப்படி ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும்? ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான வரிசை கிரமமான மிக இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். ஏனெனில் குழந்தைகள் மிகவும் புரியாதவர்களாக ஆகிவிட்டனர். ராவணன் மிகவும் புரியாதவர்களாக ஆக்கிவிட்டார். இப்போது நம்மை தந்தை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்குகின்றார். யாராவது IAS பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து விட்டால் மிக பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்ததாக நினைத்துக் கொள்கின்றனர். இப்போது நீங்கள் எவ்வளவு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறீர்கள்? கற்பிப்பவர் யார், படிப்பவர் யார் என்று சற்றே சிந்தித்து பார்த்தால் சரி. இதுவும் கூட நிச்சயம். நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை, ஆசிரியர், சத்குருவை மீண்டும் சந்தித்தபடிதான் இருக்கின்றோம். நாம் எவ்வளவு உயர்வான தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்வான ஆஸ்தியை அடைகிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள். ஆசிரியரும் கூட படிக்க வைத்து ஆஸ்தி கொடுக்கிறார் அல்லவா? உங்களையும் படிக்க வைத்து புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்வதற்காக உங்களுக்காக உலகத்தையே மாற்றி விடுகிறார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மகிமைகளை பாடுகிறார்கள். நீங்கள் அவர் மூலமாக தனது ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பழைய உலகை புதியதாய் ஆக்குவதற்காக தந்தையும் கூட வரவேண்டியுள்ளது. பிரம்மாவின் மூலம் புதிய உலகின் ஸ்தாபனை என்று திரிமூர்த்தி படத்திலும் காட்டுகின்றனர். ஆக கண்டிப்பாக பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி பிராமணியர் தேவைப்படுகின்றனர். பிரம்மா புதிய உலகை ஸ்தாபனை செய்வதில்லை. படைப்பவர் தந்தையே ஆவார். நான் வந்து யுக்தியுடன் பழைய உலகை விநாசம் செய்து புதிய உலகை படைக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். புதிய உலகில் வசிப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே இருப்பார்கள். மக்கள் தொகை குறையட்டும் என்று அரசாங்கம் முயற்சி செய்தபடி உள்ளது. இப்போது குறையப் போவதில்லை. சண்டையில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இறக்கின்றனர். அப்போதும் கூட மனிதர்களின் தொகை குறைவதில்லை, இன்னும் அதிகரித்தபடிதான் உள்ளது. இதையும் கூட நீங்கள் அறிவீர்கள். உங்கள் புத்தியில் உலகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானம் உள்ளது. நீங்கள் உங்களை மாணவர்கள் என்று புரிந்துள்ளீர்கள். நீச்சல் அடிக்கவும் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். எனது படகை கரை சேர்த்திடுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? நீந்த கற்றுக்கொள்ளுபவர்கள் மிகவும் புகழ்வாய்ந்தவர்களாக ஆகின்றனர். இப்போது உங்களுடைய நீச்சல் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரே அடியாக மேலே சென்று விடுகிறீர்கள். பிறகு இங்கே வருகிறீர்கள். அவர்கள் இவ்வளவு மைல்கள் சென்றோம் என்று காட்டுகிறார்கள். ஆத்துமாக்களாகிய நீங்கள் எவ்வளவு மைல்கள் மேலே செல்லுகிறீர்கள்? அது ஸ்தூலமான பொருள். அவர்கள் கடக்கும் தூரத்தை கணக்கிடுகின்றனர். உங்களுடையதோ கணக்கிட முடியாததாகும். ஆத்துமாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டுக்கு சென்று விடுவோம். அங்கே சூரியன், சந்திரன் முதலானவை இருப்பதில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். அது நம்முடைய வீடு. நாம் அங்கே வசிப்பவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு குஷியாக உள்ளது. மனிதர்கள் முக்திதாமத்திற்கு செல்வதற்காக பக்தி செய்கின்றனர், முயற்சி செய்கின்றனர். ஆனால் யாரும் செல்ல முடியாது. முக்திதாமத்தில் பகவானை சந்திப்பதற்காக முயற்சி செய்கின்றனர். நாம் ஜோதியுடன் ஜோதியாக ஐக்கியமாகி விடுவோம் என்று சிலர் சொல்கின்றனர். முக்திதாமத்திற்கு செல்வோம் என்று சிலர் சொல்கின்றனர். முக்திதாமம் பற்றி யாருக்கும் தெரியாது. பாபா தனது வீட்டிற்கு அழைத்துச் செல்வார் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபா வந்து விட்டார் என்று. இனிமையிலும் இனிமையான தந்தை வந்து விட்டார்.
நம்மை வீட்டுக்கு அழைத்துச் செல்லுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்குகின்றார். அதற்காக அரை கல்பமாக முயற்சி செய்தும் கூட ஆக முடியவில்லை. யாரும் ஜோதியில் ஐக்கியமாவதில்லை. முக்திதாமத்திற்கு போகவும் முடியாது, மோட்சத்தை அடையவும் முடியாது. இப்போது பிராமண குலபூஷணர்களாகிய உங்களுடைய முயற்சி உண்மை என்று நிரூபணமாகியுள்ளது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தந்தையிடம் முழுமையிலும் முழுமையான அன்பு வைத்து உதவியாளர் ஆக வேண்டும். மாயையிடம் தோல்வியடைந்து ஒருபோதும் பெயரை கெடுக்கக்கூடாது. முயற்சி செய்து தேகத்தின் கூடவே என்னவெல்லாம் தெரிகிறதோ அனைத்தையும் மறந்து விட வேண்டும். 2. நாம் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு செல்கிறோம் என்று உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். பாபா கீழ்ப்படிதலுள்ள ஆசிரியர் ஆகி, பாபா ஒபீடியன்ட் டீச்சர் அல்லது கீழ்ப்படிதலுள்ள ஆசிரியர் ஆகி நம்மை வீட்டுக்கு அழைத்து செல்ல தகுதியானவர் ஆக்குகின்றார். எனவே தகுதியுள்ள நல்ல குழந்தை ஆக வேண்டும், கெட்ட குழந்தை ஆகக்கூடாது. வரதானம். ஒவ்வொரு எண்ணம், நேரம், உள்ளுணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுக. விளக்கம். எப்படி தந்தை மிகவும் பிரியமானவராக இருக்கின்றாரோ, அதாவது தந்தை இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லையோ, ஜீவனே இல்லையோ, அதேபோல சேவை இல்லை எனிலும் ஜீவன் இல்லை. நிரந்தர யோகி ஆவதுடன் கூடவே நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். தூங்கும்போது கூட சேவை என்பது நடைபெற வேண்டும். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது யாரேனும் உங்களை பார்க்கிறார்கள் என்றால் உங்கள் முகத்தின் மூலம் சாந்தி மற்றும் ஆனந்தத்தின் அதிர்வலைகளை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமாக தந்தையின் நினைவை பிறருக்கு நினைவுபடுத்தும் சேவையை செய்து கொண்டே இருங்கள். தன்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வின் மூலம் அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டே இருங்கள். செயலின் மூலம் கர்மயோகி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமித்து கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் நிரந்தர சேவாதாரி என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன். தன்னுடைய ஆன்மீக ஆளுமையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மாயையை வென்றவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எப்படி பேசுவதில் பயிற்சி செய்து செய்து பேச்சில் சக்தி நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்களோ, அப்படி அமைதி சக்தியிலும் பயிற்சியாளராக ஆகிக்கொண்டே செல்லுங்கள். வரும் காலகட்டத்தில் பேச்சின் மூலமாகவோ கண்ணுக்கு புலப்படும் கருவிகள் மூலமாகவோ சேவை செய்ய நேரம் என்பது கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் அமைதியின் சக்திக்கான சாதனம் என்பது தேவைப்படும். ஏனெனில் எந்த அளவிற்கு ஒன்று மகான் சக்திசாலியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது சூட்சுமமானதாகவும் இருக்கும். பேச்சை விட சுத்தமான சங்கல்பம் என்பது சூட்சுமமானது. எனவே சூட்சுமத்தின் தாக்கம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.